வாழ்வோம் வாழ்விப்போம். நீங்க சாதாரணமா ஒரு பொருள் வைக்கிறீங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஜீவன் இருக்கிறது. இதெல்லாம் தனியா நீங்க கற்றுக்க வேண்டிய பாடம். ஒரு மரம் தான் இருக்குது, நம்ம அதை மரம்னு சொல்றோம், மரத்துக்கு ஜீவன் இருக்குது. எந்த பொருளுக்குமே ஜீவன் இல்லாத பொருள் மண்ணில் இல்ல. அது ஜீவன் இல்லைன்னா உருவமே இருக்காது. இப்ப நியூஸ் பேப்பர் தான் வைங்களேன், நியூஸ் பேப்பர்ல கூட ஒரு ஜீவன் இருக்குது. அது இருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம படிக்கிறோம், அது நமக்கு சப்ஜெக்ட கொடுக்குது. அப்புறம் அது ஒரு இடத்த அடைச்சிட்டு இருக்குது. ஜீவன் இல்லைன்னா அது முடிஞ்சு போச்சு, அழுகி போயிடும், மக்கி போயிடும் இல்லையா? எல்லா பொருளையுமே இப்ப செல் இருக்கு, செல்லையும் ஜீவன் இருக்கு, புஸ்தகத்திலையும் ஜீவன் இருக்குது. லைஃப் இல்லாம மண்ணில் எதுவுமே இல்லை. உருவம்னு வந்துட்டாலே அது என்ன இருக்கும்? ஜீவ ஓட்டம் இருக்கும். அப்ப நீங்க குப்பைய அழுக்குன்னு சொல்லுகிற பொழுது இப்ப ஒண்ணும் வேண்டாம், நீ கோடீஸ்வரனாகவே இரு. இப்ப நான் சொல்றேன், டெய்லி நீ எந்திரிச்சு காலையில குளிச்சுட்டு எடுத்துட்டு கிழிஞ்ச சட்டையே போடணும். நீ போடக்கூடிய சட்டைகள் எல்லாம் கிழிஞ்சதா இருக்கணும், அங்கங்க கிழிஞ்சிருக்கணும், பாக்குறதுக்கு ஒட்டா இருக்கணும். அது பேண்ட் நல்ல சட்டையான வாட் எவர் இட் இஸ், பார்க்கும்போது கிழிஞ்சதா இருக்கணும். 3 மாசம் அப்படி டெய்லி கிழிஞ்ச சட்டையே போட்டு வா, கோடீஸ்வரன் பிச்சைக்காரனா மாறிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்கள்கிட்ட பேங்க் டெபாசிட் இருந்தா கூட அந்த பேங்க் க்ளோஸ் ஆயிரும், திவால் ஆயிரும். உன் நடவடிக்கையில தான் இருக்குது. அதுக்குதான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். இப்ப ஒண்ணு வேண்டாங்க, உங்க ரொம்ப ஒரு நல்ல லவ் பண்றான், 15 வருஷம் லவ் பண்றான்னு வைங்களேன், 15 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு நேரம் பத்தல அப்படி வச்சுக்குவோம். ஏதோ ஒரு காரணத்துல போயிட்டே போகுது. அந்த பொண்ணு வெயிட் பண்ணது, இவனும் பண்றான். ஒரு நாள் பேசும்போது ஒரு வார்த்தை கொஞ்சம் தப்பா பயன்படுத்திட்டான்னு வைங்களேன், ஒரு வார்த்தைய ரொம்ப லோக்கல்ல சீப்பா ஹர்ட் பண்ற மாதிரி இவன் பேசிட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு லைஃப். 15 வருஷம் இல்ல, திரும்பியே பார்க்காத அந்த பொண்ணு. பொண்ணு தெரியாதடி, உங்க அம்மா அப்படி, நீ அப்படி, ஏதாவது ஒண்ணு சும்மா சொல்லிட்டான்னு வைங்களேன், விளையாட்டு கூட சொல்லிருக்கலாம். அந்த வெளிப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அது விஷத்தை விட லைஃப்ல திரும்பி பார்க்காது. இவனையா நம்ம நம்பிட்டு இருந்தோம், எவ்வளவு சீப்பா இருக்கா, எவ்வளவு ரஷ்டா இருக்கான்னு சொல்லிட்டு உங்க பக்கமே தலை வைக்காது. வெறும் வார்த்தை, நீங்க அடிக்கல, அவ ஊர்ல திட்டல, எதுவுமே செய்யல, நீங்க உங்க டங் ஸ்லிப், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். உறவு போயிருமா இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே சாலிடா நினைச்சிட்டு இருக்கோம். சாலிடும் மஸ்ட், லிக்விடும் மஸ்ட் இல்லையா? இத மாதிரி வார்த்தைகள் அருவமா இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கு. அருவ சக்தி பயங்கரம். அப்போ எது நமக்கு வாழ்க்கை தருகிறது, எது நம்மை அழிக்கிறது நமக்கே தெரியாது. அதான் சொன்ன பெரியவர் சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, அப்படி இறங்கி டீ குடிக்கலான்னு சொல்லி போனவரு அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, நினைச்சா பார்த்தாரு, உடனே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு நேரம் அந்த லாரியில இருக்குது. யார் பார்த்தாங்க? நினைவுகள். அப்ப எந்த நேரத்துல எப்படி நினைவுகள் வரும் நமக்கு தெரியாது. அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை ஏடா கூடமா விட்டுருவோம் இல்லையா? சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. சும்மா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் இரவு ஒரு 8 மணி போல தெருவுல விளையாடிட்டு இருக்கோம் நாங்க பசங்கள்லாம். ஒரு 8 மணி இருக்கும். ஒரு அம்மா அங்க இருந்து வராங்க, விறுவிறு நடந்து வராங்க, எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல உள்ளவங்க. அந்த அம்மா இருக்கிறது வடசேரிங்க ஒரு ஊர்ல இருக்காங்க, நாங்க இருக்கிற இடம் போட்டாருங்க. இந்த அம்மா நடந்து வருது, வேகமா நடந்து வருது. யாருன்னு கேட்டா, இந்த வீட்டுல என் நண்பன் இருக்கான், அவனுக்கு அத்தை, அப்பாவுக்கு தங்கச்சி, அப்பாவோட ஓன் சிஸ்டர். திருமணம் பண்ணி அவங்களும் குழந்தைகள்லாம் இருக்குது. அந்த அம்மா வருது. இந்த வீட்டு திண்ணையில யாரு இருக்காங்கன்னா, அவளுக்கு அண்ணி, எங்க அண்ணனுக்கு ஒய்ஃப். அந்த அம்மா கூட 2-3 பெண்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வேகமா வருது. அப்படி வாசல் கிட்ட வந்த உடனே இந்த அண்ணி என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை பார்த்து, எங்க வந்த,
அந்த கேட்கறது எப்படி கேக்குறாங்க, எங்க வந்து இந்த நேரத்துல, ஏன்னா தனியா வர்றாங்க. ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா? ஏன் எதுக்கு வந்த, என்ன அவசரம், அந்த கேட்கக்கூடிய முறைய, என்ன பிரச்சனை, என்னமா ஆயிடுச்சு, இல்ல தனியா வரைய அந்த கேட்கிற விதத்துல எங்க வந்தேன்னு கேட்டேன். அந்த அம்மாவுக்கு வந்தது போ. ஏன் நான் வரக்கூடாதா? எங்க அண்ணன் வீடு, நான் பிறந்த வீடு, என்ன கேட்கறதுக்கு நீ யார்? வீட்டுக்குள்ளே ஏன் இல்ல, வாசல் வெளியிலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் உடனே பயந்துட்டான். அன்னிக்காரி, ஐயோ நான் அப்படி சொல்லல, இல்ல நீங்க தனியா வரீங்களே, இந்த மாதிரி இந்த நேரத்துல இப்படி வர்றதுக்கு தேவையில்லை, வரமாட்டீங்களே, அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா அந்த அம்மா ஒண்ணு சொல்ல, இந்த அம்மா ஒண்ணு சொல்ல, அப்புறம் தலைய விரிச்சு போட்டு, இன்னும் ஞாபகம் இருக்குது, தலையை விரிச்சு போட்டு சாபத்தை போட்டு தெருல இருந்த மண்ணெல்லாம் எடுத்து அள்ளி போட்டு, நீங்க வாழ மாட்டீங்க, கெட்டு போங்க, அப்படி போங்க, இப்படி போவீங்க. அவ புருஷன் கட்ட கொண்டு வந்திருக்கிறான். அந்த கோபத்துல இங்க காட்டி இந்த வீட்டையும் பகிச்சாச்சு. அதுக்கு பிறகு அந்த பையெல்லாம் வந்து, வாங்க அத்தை உள்ள வாங்கன்னு, போடா உண்மை, நான் செத்தாலும் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் பொண்ணை கூட நீங்க வந்து பார்க்க கூடாது, அப்படி போனதான் கடைசி வரை இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாம போச்சு. ஏன்னா எனக்கெல்லாம் நல்லா தெரியும், அவங்க எங்க வீட்டுலாம் வந்து எங்க அம்மாவோட எல்லாம் பேசக்கூடியவங்க தான். நான் கூட அவங்கள கூட அத்தை அத்தைன்னு சொல்லுவேன். அன்னைக்கு போனவங்க தான், முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பமே பிரேக்கப் ஆயிட்டு. வார்த்தை, ஒரே வார்த்தை, எங்க வந்தேன்னு கேட்டது. யாரு கேட்டா, நீ அவங்க வீட்டு தானே வந்திருக்கிற இல்லையா? இல்ல அண்ணி, எங்க வீட்டுல எனக்கு வீட்டுக்கார சண்டை போட்டேன். இந்த அம்மா கேட்டது, தனியா வந்திருக்கிறியே, ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு இடத்துக்கு ரொம்ப தொலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வார்த்தைகள் அருவமான சக்தியானது நமக்கே தெரியாது. அதுல இவ்வளவு விஷம் இருக்குதுன்னு ஒரு குடும்பத்தையே பிரிச்சிச்சு. டோட்டலா போச்சு லைஃப். அந்த பசங்க எல்லாம் இங்க வந்து விளையாடுவாங்க, அவங்க வீட்டு பையன் எல்லாம், அதுக்கப்புறம் வரவே இல்லை. இதே மாதிரி நிறைய இருக்கிறது. நீங்க எல்லா விஷயத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் கூட இதுல தான் நமக்கு சிக்கல் வரும், இதுல தான் பகை வரும் கிடையாது. நீங்க பயன்படுத்துற ஒவ்வொன்றுமே எல்லாமே உங்களுக்கு உரிமை உடையதாக இருக்கும், இல்ல பகை உடையதாக இருக்கும். ஒண்ணு சப்போர்ட், அதர்வைஸ் இது வந்து உங்களை என்ன பண்ணும், அகைன்ஸ்ட் பண்றதா இருக்கு. அப்ப நம்ம அதை ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. அந்த நேரத்துல அது நெகட்டிவ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க தெருவில் தான், எங்க வீட்டுக்கு ஒரு 4வது வீட்டுல இருந்தவர் நைட்டு சாப்பிடறதுக்காக வீட்டுல உட்கார்ந்தாரு. அந்த அம்மாட்ட சாப்பாடு கொண்டோம்னா நம்ம சாப்பாடு எல்லாம் பரிமாறுதாங்க. இவரு உட்கார்ந்து என்ன பண்றாரு, அப்படி சாப்பாடை பிசைஞ்சு ஒரு உருண்டை சாப்பாடை பிசைஞ்சு அப்படி தொண்டையில் ஒரு உருண்டை வைக்கிறார். அப்படியே விக்கல் வந்தது, சரிஞ்சிட்டார். அப்படியே விக்கல் வந்து ஒரு உருண்டை சாப்பிடுவோம். சாப்பாட்டுல விஷம் கிடையாது. சாப்பாட்டுல நல்ல சாப்பாடு இல்லையா? நல்ல உட்கார்ந்து தலையில உட்கார்ந்து சமணம் போட்டு தான் உட்கார்ந்து சாதத்தை பிசைஞ்சு அப்படி ஒரு வாய் அப்படி உள்ள கொடுக்கும் போது தொண்டையில விட்டுச்சு. அப்படியே சாஞ்சிட்டார். உடனே அந்த அம்மா எல்லாம் ஓடி வந்து எழுப்பி அதை நிறுத்தி பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர் எல்லாம் அழைச்சாங்க. ஒண்ணும் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, எதுல இருக்கு சாவு? எப்படி வரும்? கொல்லணுமா? ஆயுதம் வேணுமா? இல்ல விஷம் எல்லாம் செய்து போடணுமா? நல்ல சாப்பாடு எப்பவும் சாப்பிட சாப்பிட தெரியாதவர சின்ன குழந்தையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சாதத்தை உருட்டி அப்படி வாய்க்குள்ள வைக்கவும் தொண்டையில போகும்போது விக்கல் வந்துச்சு. உள்ள போய் இறங்கல. அப்ப வாழ்க்கையில வந்து எது நல்லது எது கெட்டது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாது, நம்மள்டே தான் இருக்கும். தீதும் நன்றும் பிறர் வாரா, இதெல்லாம் அனுபவ மொழிகள், சாதாரணமானது இல்ல. நல்லது கெட்டது அடுத்தவங்க தர வேண்டியது இல்லை, உன் கையில தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீ பயன்படுத்துகிற பொருள் இல்லையா?